இப்போ நித்யானந்தா எங்க இருக்காரு, கைலாசா எங்க இருக்கு, இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஏன் எப்போ உங்களை பார்க்க எங்கே இருக்கீங்க? இல்லை ஊர் கைலாசம் எங்கனக்குள்ளே இருக்குது? எங்க இருக்கு, அதுதான் உலக கேள்வியே. ஆமாம், நானும் உலகத்தில் தானே இருக்கேன். மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நித்யானந்தா எங்க இருக்காரு, கைலாசான்ற ஒரு நாடு இருக்கா, இதெல்லாமே வந்து இன்னும் கேள்வியா தான் இருக்கு. உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்ததா? கேட்டுடலாமோ? அதுக்கு தான் கேட்டேன் பாட்டிலே. எவ்வளவு நேரம் பேசினார் நான் உங்ககிட்ட? சுமாரா 48 நிமிஷம் பேசினாரு அவரே. ஆமா, இருக்கு, வீடியோ இருக்கு. ஓகே, என்ன நீங்க அந்த வீடியோ கால்ல பேசும்போது நீங்க பேசுனீங்களா அவர் கூட? அப்புறம் வந்து நான் அவர் ஐயா நான் பேசுறதை கவனிச்சேன், எல்லாரும் கவனிச்சேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சு நான் கவனிச்சேன். எல்லாரும் பேசுனாங்க, ஆனா நான் மட்டும் பேசல. இல்ல, ஏன் நீங்க பேசல? என்ன காரணம்? ப்ரோக்ராம்னால காரணம், வேற எந்த காரணம் வேற எதுவும் இல்லை. நித்யானந்தா அவர்களோட அந்த ஓப்பனிங் சாங்கே அதுதான். அந்த சாங் தான். சும்மா 2 வரி எங்களுக்காக பாடு. ஹரஹர மகாதேவ சரணம் சரணம், நித்யானந்தா சாமி நீங்க வரணும் வரணும். ஹரஹர மகாதேவ சரணம் சரணம், நித்யானந்தா சாமி நீங்க வரணும் வரணும். சாமி திருவண்ணாமலையினில பிறந்த செல்ல புள்ள, ஜனவரி மாசத்துல உதித்த தங்க புள்ள அப்படின்ற அவருடைய வரலாறு. அப்படி வரிசையா இந்த பாட்டு ரெகுலராகவே அங்கே ஒலிக்கக்கூடிய பாடல். உங்களுக்கு கைலாசால இருந்து நித்யானந்தா அவர்களே வந்து கைலாச சரஸ்வதி அந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றது. நல்ல மனிதர் ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, எனக்கு அவங்க நல்லவரோ கெட்டவரோ எல்லா பேரும் சொல்கிறாங்க, அவரோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் இருந்தாலுமே வெளியே நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே வேற தாட் இருந்தாலும் அவரை பார்த்தோன்னே ஏதோ ஒன்று நம்ம தோணும். நம்மளுக்கு விருது கொடுத்தாரு, இதுக்காக அவரை சொல்கிறேன்னு இல்லை, அவனுக்கு பிடிக்கும், அதனால அவர்கிட்ட எப்பயும் வருவீங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். வேற எதுவும் கேட்டோம். இப்போ நித்யானந்தா அப்படின்னு நம்ம பேசும்போது இருவேறு கருத்துக்களும் வரும். இப்போ அவரை பிடிக்காதவங்களும் இருக்காங்க, அவரை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த விருது உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கும் போது நண்பர்கள் பேசுறது என்னவா இருக்கு, என்னெல்லாம் சொல்றாங்க? நம்ம நல்லா வாழ்ந்தாலும் இந்த உலகம் நம்மளை வையும், நல்லா வாழலைனாலும் இந்த உலகம் வையும். 2 தான். ஃபோன் பண்ணி இப்போ காலைல நேற்று விருது கொடுத்தாங்க, காலைல ஃபோன் பண்ணால் மாமா என்ன கூட்டி போயிருந்தாங்க மெசேஜில். சரிப்பா கூப்பிட்றேன் பண்ணோம். ஆனால் இப்போ அந்த விருதுன்றது ஒரு அறிவிப்பு, இந்த மாதிரி இவருக்கு இந்த விருது நம்ம கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அந்த விருது நேரடியாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்ததா, இல்லை அது அறிவிப்பா? அது எப்படி? அறிவிப்பு தான், அவர் கொடுத்துட்றாங்கன்ட்டு. அதாவது இந்த விருது வழங்கப்படுகின்றது புத்தாண்டு நல்ல நாளில் இந்த கலைஞர்களுக்குன்ட்டு நிறைய பேர் அந்த ஜூம் மீட்டிங்லேருந்து ஜப்பான், நான் கருப்புன்னு தான் நினச்சேன், என்னோட கருப்பானவங்க நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. வேறு நாட்டில் இருந்து உட்காந்துருந்தாங்க. நான் பார்த்தேன், அதில் நம்ம ஒரு 30-40 பேரில் இருந்தாங்க, அதில் உட்காந்துருந்தாங்க ஃபுல்லாமே அந்த வரிசையில் இருந்தோம். அப்படின்றப்ப ரொம்ப ஒரு இதாக யதார்த்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த கைலாசால இருந்து நித்யானந்தா அவர்கள்கிட்ட இருந்து ஒரு விருது அப்படிங்கும்போது அவரே ஒரு தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஒரு குற்றவாளிகிட்ட இருந்து ஒரு விருது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு குற்றவாளியாக இல்லைன்னு எனக்கு தெரியாது. என்னை வந்து பாட சொன்னாங்க, அது வந்து பாடினேன். அந்த பாடல் மூலியமாக ஒரு கலை சார்ந்து ஒரு கலைஞனுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்தாங்களோ அதை கொடுத்தாங்க. மற்றபடி நான் என்னோடய கலைஞன்ற பட்சத்தில் நான் என்ன பாடணுமோ எழுதி என்ன கொடுக்கணுமோ அதை நான் திருப்தியாக கொடுத்தேன். அவர் குற்றவாளியாக இல்லையான்றது எனக்கு தெரில. ஒரு கலை சார்ந்து நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன்.